நம்ம எல்லாருமே நம்மளோட இளமை பருவத்தில் மிஸ் பண்ணாமல் ஒன்று பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா, நம்மளோட பிம்பிளை வந்து பாப் பண்ணி விளாண்டுருப்போம். அதாவது நம்மளோட பருக்களை வந்து பிதுக்கி விளாண்டுருப்போம். நம்ம முகத்தில் பருக்கள் அப்படி பண்ணோம் அப்படின்னா, இது இன்னும் பரவும், இன்னும் உனக்கு அதிகமாக தான் வரும் அப்படின்னு நம்ம வீட்டில் உள்ளவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது உண்மைதானா அப்படின்னா, பருக்கல்ல என்ன இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து சீபம் அப்படின்னு ஒன்று இருக்குது, கெராட்டின் இருக்குது, ப்ளஸ் பாக்டீரியா இருக்குது. ஸோ இந்த பருக்களை நம்ம பாப் பண்ணுறப்போ இல்லை பிதுக்கி விளாட்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பாக்டீரியா வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பராக போகும். சிம்பிளாக சொல்லணும்னா, மேலோட்டமாக உள்ள ஒரு பிரச்சனையை நம்ம அதை பாப் பண்ணுறதன் மூலமாக இன்னும் கொஞ்சம் அந்த இன்ஃபெக்ஷனை நம்ம டீப்பராக எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ இதனால சிம்பிளாக இருக்கக்கூடிய பரு கூட ரொம்ப பெரிய கட்டி மாதிரி வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் பஸ் மாதிரி அதில் தங்குறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அதாவது சலம் கோர்க்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது. அப்போ என்ன தான் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த பிம்பிள் மேலே வார்ம் கம்ப்ரெஷனை வந்து கொடுக்கலாம். ப்ளஸ் பிம்பிள் பேட்சஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம்.